ஓம் அகத்தீசாயனம். 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 ஓம் ஓம் அகத்தீசாயனம். அகத்தீசாயனம். ஓம் 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 அகத்தீசாயனம். அன்புள்ள சன்மார்க்க சங்க உறுப்பினர்களே, பெரியோர்களே, வணக்கம். திரு நாராயணசாமி அவர்கள் புரைவுடைமை என்ற அதிகாரத்தை மிக தெளிவாக பேசினார்கள். பொறுத்து கொள்ளுதல் என்பது சின்ன விஷயம் அல்ல. ஒரு லட்சியத்தை அடையும் வரை அந்த லட்சியத்துடைய காலம், அதை அடையக்கூடிய காலம், நேரம் வரும் வரையில் அதற்காக பொறுத்து கொள்ள வேண்டும் என்பது பொருள். யோகிகள் என்ன செய்வார்கள்? ஒரு குறிப்பிட்ட காலம் வரும் வரையில் ஒரு உணவு அல்லது ஒரு நடைமுறை பழக்க வழக்கங்கள், அந்த லட்சியம் வரும் வரையில் பொறுத்திருப்பார்கள். இது யோகிகளுக்காக வருகின்ற பொறுமை. அதே போல் ஒரு கல்வியை ஒரு 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 துறையில் முன்னேற வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அந்த துறையில் அந்த தக்க காலம் வரும் வரையில் காத்திருப்பது ஒரு வகையான பொறுமைகள். இது பல கருத்துக்கள் சொல்லலாம். கால் கொண்டு கட்டி கனல் கொண்டு மேலேற்றி மால் கொண்டு சோமன் முகம் பற்றி உண்ணாதோன்பார். இந்த கால் கொண்டு கட்டி கனல் கொண்டு மேலேற்றி மால் கொண்டு சோமன் முகம் பற்றி உண்ணாதோன்பார். அப்போ கால் கொண்டு கட்டுதல் என்பது சின்ன விஷயம் அல்ல. அப்ப சுவாசத்தை கட்டி சுவாசத்தை ரேசித்து பூரித்து கும்பித்து புறமத்தி செலுத்தி கட்டி ஆண்டு 12 வரையும் பொறுமையாக இருக்க வேண்டும். கடைவாசலை கட்டி காலை எழுப்பி இடைவாசல் நோக்கி இனிதில் இருத்தி மடைவாயில் கொக்கு போல் வந்தித்திருப்பார்க்கு கொடையாமல் ஊழி இருக்கலுமாம் என்பார். இது ஒரு வகை பொறுமை. கடைவாசலை கட்டி காலை இடைவாசல் நோக்கி இனிதில் இருத்தி. ஏன் சத்தம்? அப்போ என்ன செய்வார்னா, அப்போ இந்த காலை கட்டுவது கடைவாசல் என்பது இது தலைவாசல். மூக்கு இது இந்த சிரசுக்கு மேல தலைவாசல். இங்க இருக்கிற காற்றை கடைவாசலை கட்டி காலை இருக்கும்பார். அப்போ இந்த மூச்சு காற்றை நிறுத்தி காலை எழுப்பி இடைவாசல் நோக்கி நிதில் திரும்புவது கண்டஸ்தானத்தை காத்து நிறுத்தி தேசித்து பூரித்து கும்பித்து என்ன செய்வான்? கனலை எழுப்பி அமிழ்தவான் சாப்பிடுவான். இது சொல்லுவதில் லகுவாக இருக்கும். இதற்கு ஆண்டு 12 வரை பொறுத்திருக்க வேண்டும். இது ஒரு வகையான பொறுமை, சின்ன விஷயம் அல்ல. இப்படி ஒவ்வொன்று இது ஞானத்துக்காக பேசப்பட்டது. வாழ்க்கை தத்துவத்தை திரு நாராயணசாமி அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார். ஆக இந்த வகையில் எப்படி ஒருவன் பொறுமையாக இருக்க வேண்டும்? 13 ஆண்டு உப்புலாம் சாப்பிட வேண்டும். பொறுமை இல்லை, சின்ன விஷயம் இல்லை. மிக மிக கடினமான ஒன்று பொறுத்துதான் கொள்ள வேண்டும். அப்போ எழுகின்ற உணர்வை அடக்கி கொண்டிருக்க வேண்டும். இல்லைன்னா அடையக்கூடிய லட்சியத்துக்கு தடையாகும். ஆக அது பொறுமை சொல்லுவோம். அப்போ கொடையாமல் ஊழி இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் கடைவாசலை கட்டினாய் உண்மையே, காலை எழுப்பக்கூடிய முறையும் அறிந்தாய் உண்மையே, இடைவாசல் நோக்கி இனிதுள் இருத்தி, இடைவாசல் நோக்கி என்று சொல்லப்பட்ட கண்டஸ்தானத்தை நிறுத்தி இனிதுள் இருத்தினால் மட்டும் போதாது, மடைவாயில் கொக்கு போல் வந்தித்திருப்பார். இப்ப கொக்கு என்ன செய்யும்? இந்த சிறுமீன் போய் பெருமீன் வரும் வரையும் அவதியாக இருக்கும். அப்படியே பேசோத அசையவற்றது. இந்த இடத்துல கொக்கு ஏன் உகமை காட்டினார் என்றால், தனக்கு எந்த மீன் தனக்கு தேவையான மீன் இறை கிடைக்கும் வரையில் அமைதியாக இருக்கும். வந்ததும் விரைவாக தன்னுடைய விரைவாக என்ன செய்யும்? அந்த சிறு தனக்கு தேவையான இறை வரும்போது விரைவாக பிடித்துக் கொள்ளும் சொல்லுவாங்க. இந்த இடத்துல கொக்கு இருந்து உகமை சொல்லும் போது இந்த வலுவன் இந்த இடத்துல இன்னொரு இடத்துல சொல்லுவான், கொக்கொக்க பூம்பும் பருவத்து மத்தன் குத்தொக்கு அதிகத்த இடத்துவான். இந்த இடத்துல 2 இடத்துல இவர் யோகத்துக்கு பயன்படுத்தக்கூடிய அதே கருத்தை உலக மக்களுக்கும் பயன்படுத்துவார். இவன் யோகி, அவரும் யோகிதான். இங்கே மடைவாய்க்கு கொக்கு போல் வந்தித்திருப்பார்க்கு கொடையாமல் ஊழி இருக்கலுமாம்னு சொல்லுவார். அப்போ இந்த துறையில் இந்த ஞான வாழ்க்கையை மேற்கொள்கின்ற மக்கள் எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்க வேண்டும்,
அது மட்டுமல்ல, பொறுமையோடு மட்டும் வந்தித்திருப்பார்க்குனார். வந்தித்துனா தினமும் பூஜை செய்யற மக்களுக்கு சலிப்பில்லாமல் சோர்வில்லாமல் பூஜை செய்து அந்த காலத்தை எதிர்பார்த்து இருந்தால்தான் கொடையாமல் ஊழி இருக்கணுமாம். அவன் மரணமில்லாத பெருவாழ்வாளான்னு சொல்லுவான். இப்படி ஒரு இந்த வாழ்க்கை அல்லது கொடையாமல் ஊழி ஒரு சொல்லுவார், கொடையாமல் ஊழி இருக்கணுமாம்னு சொல்லும்போது பல கோடி ஆண்டுகள் வாழலாம். இருந்தேன் காயத்தை நீலி கூடி, இருந்தேன் ராப்பகல் அற்றிடத்தே, இருந்தேன் எமை ஒரு ஏத்தும் பதத்தே, இருந்தேன் அந்தி என அடிக்கிறேன்னு சொன்னார். அப்படிங்கும்போது இந்த இந்தேன் இணையடிக்கிறேன்னு சொல்லும் போது பல கோடி ஆண்டுகள் ஒருவன் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அவன் பொறுமையாக பூஜை செய்ய வேண்டும். இங்கே இருப்பவர்கள் உலக நடை மட்டும் தெரிந்து கொண்டால் மட்டும் போதாது, உலக நடையூர் சேர்ந்து ஞான வாழ்வியை பற்றியும் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அதுக்குரிய பொறுமை உங்களுக்கு வேண்டும். சிறிது காலம் பூஜை செய்துவிட்டு மிகப்பெரிய அளவிலாவது பூஜை செய்ததாக எண்ணி ஒரு வகையான சோர்வடைந்தால் எடுத்துக்கொண்ட லட்சியம் தடைபடும். அப்ப என்ன செய்யணும்? தினம் இப்ப என்ன செய்வோம்? அன்பர்கள் சில பேர் சொல்லுவாங்க, நான் கடுமையாக பாடப்பட்டேன், பூஜை செய்து என கொண்டு வந்துருக்காரு. அப்ப வள்ளுவன் சொல்வது போல கொக்கொக்கு கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க தீர்த்தது சொல்லுவது அதே உண்மையை மடவாயில் கொக்கு போல் வந்தித்திருந்தான். இப்ப பூஜையும் செய்ய வேண்டும், பொறுமையோடு காத்து நிற்க வேண்டும், எடுத்துக்கொண்ட லட்சியத்தை அடையும் வரையில் பொறுமையாக இருக்க வேண்டும். இப்ப சொல்லுவோம். பொறுமை என்பதற்கு பல வகையான பொருள்கள் உண்டு. வெகு இந்த உலகம் தோன்றிலிருந்து இதுவரையிலும் ஏழைகள் தான் பொறுமையோடு இருக்கிறான். வேறு வழி இல்லை. என்ன செய்வது? அந்த தனக்கு மேலே உள்ளவன் தனக்கு அல்லது அந்த காலத்துல நிலப்பரப்புகள், அது இந்த காலத்து முதலாளிகள் அதிகாரிகள் 3 வகையா பிரிக்கிறான். ஒரு என்ன செய்வான்? ஒரு கடையில் ஒருவன் வேலைக்கு இருப்பான். முதலாளி என்று சொல்லப்பட்ட மூலதனம் உள்ளவன் என்ன செய்வான்? கடுமையாக பேசுவான். பேசினால் உள்ளத்தில் எழுகின்ற உணர்வு அவன் என்ன செய்யும்? பேச வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கும். அடுத்து நமது பிள்ளைகள் என்ன செய்வது? இந்த மாசம் ஒவ்வொரு நாளும் அவனுடைய முதலாளியோட தாக்குதல் பேச்சை பொறுத்துக்கிட்டு இருக்கிறான். ஒண்ணு அவன் அந்த பொறுமைக்கு தள்ளுவது வறுமையா? வறுமைதான் அவனை அந்த பொறுமைக்கு தள்ளுவது. ஏழை போல் இருக்கான். நீ சொல்ல வேண்டியதில்லை, அவனுக்கு எந்த அறிவுரையும் தேவையில்லை. மாத வருவாய் கொண்டுதான் தன் குடும்பத்தை நடத்த வேணுங்கிற சூழ்நிலை இருக்குமேனால் அவன் பொறுமைக்கு உட்படுகிறான். அவனுக்கு எந்த சாஸ்திரம் தெரியாது. ஒரே சாஸ்திரம், நாம பொறுமையா இருந்தாதான் வாழ முடியும். இந்த இடத்துக்கு வந்து விடுகிறான். அதே மாதிரி அதிகாரி என்ன செய்வான்? மேல் அதிகாரி என்ன செய்வான்? அங்க இருக்கிற தனக்கு கீழே உள்ள ஊழியர்களை கடுமையாக பேசுவான். பேசினால் அவன் பேனா பிரித்து விட்டால் பிரச்சனை உருவாகும். ஆகவே அவன் இப்ப இந்த பொறுமையை தனக்கு அதிகாரிக்கு கீழே இருக்க ஊழியர்னு சொல்லுவதா அல்லது அந்த அதிகாரிகள் சொல்லுவதா? ஊழியன் சிறு தவறு செய்தாலும் கடுமையாக தண்டிக்கும் போது அவன் என்ன செய்யறான்? தன்னை அறியாமலேயே ஒரு வகையான மனசோர்வடைகிறான். அதை புரிந்து அந்த குற்றத்தை மன்னிக்கக்கூடிய மனப்பான்மை அதிகாரிகளுக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லுவான். அப்ப யாருக்கு பொறுமை வேண்டும்? உடனே வேலை செய்யற ஊழியனுக்கா அல்லது அதிகாரிக்கா? இது மாதிரி அந்த காலத்திலே விவசாயிகள், நிலப்பரப்புகள் என்ன செய்வான்? கடுமையாக உழைப்பு வாங்குவான். காலை 5 மணியிலிருந்து இரவு 7 மணி வரையும் உழைப்பு வாங்குவான். உழைப்பு வாங்கி அவனுக்கு சரியான ஊதியம் தர மாட்டான். என்ன செய்வான்? சாயந்தரம் உனக்கு நெல்லு கம்போ கேழ்வரகோ தானியம் தரும் என்று சொல்லுவான். தரமாட்டான். நாளை என்று சொல்லுவான். ஆனால் எதிர்த்து பேச முடியாது. பேசாத அன்று பூரம் பட்டிந்து கடந்து மறுநாள் காலை வர வேண்டும். வேறு வழி இல்லை. அவனுக்கு யாரு இந்த பொறுமையை சொல்லிக் கொடுத்தது என்றால் அவன் வறுமைதான் சொல்லிக் கொடுத்தது. ஒரு சீடன் ஆசான் பேசாது இருக்கிறான். எதுவுமே பேசவில்லை. என்ன சொல்லுவானோ ஆசான், என்ன சொல்லுவானோ ஆசான் என்று எங்கிட்டு இருக்கிறான். ஆனால் என்ன செய்தான்? ஒரு நாள் 10 ஆண்டு என்ன செய்வான்? இவனுடைய தன்மையை ஆசான் சோதிப்பு பார்ப்பான். கடுமையாக பேசினால் எப்படி இருக்கிறான், அல்லது வேற எது பேசாது இருந்தால் எப்படி இருக்கிறான், இவருடைய குணத்தை பலவாறாக சோதித்து பார்த்து தன்மைகள் எப்படி என்று நிழல் போல் இருக்கிறானா, அது காரியம் சாதித்த பின் நம்ம இடருவானா, அது நீ என்ன ஆசான் நானே ஆசான்னு சொல்லுவானா என்றெல்லாம் ஆராய்ந்து பார்த்து முடிவெடுப்பதற்கு 12 வருஷம் ஆகும். அது வரையில் அவன் பொறுத்திருக்க வேண்டும். இல்லை என்றால் அவன் எந்த ஆசானிலிருந்து பயிற்சி பெற்றானோ அது முற்றுவதற்குள் அவன் தோல்வியடைவான். அப்படியெல்லாம் சொல்லலாம். ஆக பொறுமை என்பது ஒரு லட்சியத்தை அடையும் வரையில் அடக்கத்தோடு இருப்பது பொறுமை.
அதுக்குரிய காலத்தை எதிர்பார்ப்பது பொருள். ஆகவே ஒரு என்ன செய்தாராம், ஒரு பொறுமை உள்ளவர் ஒரு பையனை அழைத்து, ஒரு இளைஞனை அழைத்து பொறுமையாயிரு என்றான். என்ன சொன்னீங்க ஐயான்னு? பொறுமையா இருக்கணும். என்ன சொன்னீங்க ஐயா? பொறுமையா இருக்கணும். என்ன சொன்னீங்க ஐயா? இப்படி என்ன சொன்னீங்க ஐயா, என்ன சொல்றீங்க ஐயான்னு மறுபடியும் இவன் பொறுமையா இருக்க கற்றுக்கணும். என்ன சொன்னீங்க ஐயா, என்ன சொல்லுங்க ஐயா? இவன் என்ன செய்தான், இவனை போய் என்ன சொல்லுங்க ஐயா என்ன சொன்னான், எனக்கு கடைசி முறை பொறுமையா இருக்கணும். என்ன சொல்றேன், பொறுமையா இருக்கணும். அடிப்படை ஒரு பொறுமைக்கும் ஒரு அளவுக்கு தான் எல்லை. பொறுமை கடலிலும் பெரிதும் சொன்னான். கடலிலும் பெரிதும் சொன்னாலும் ஒரு அளவுக்கு தான் இருக்க முடியும். மிகுதியாக போகும் என்ன செய்வான். குன்றேர் இவன் சொல்லும் போது குணம் என்னும் குன்றேர் என்றார் வெகுளி கனைமையும் காத்திருந்தான். எல்லோருக்கும் கோபம் வரதான் செய்யும். அந்த கோபம் பழிக்கக்கூடிய இடத்திலே காற்றுக் கொள்ளுவதுதான் பொறுமையுடைய இலக்குன்னு சொல்லுவான். ஆக இது போன்று எல்லா கருத்திலும் ஆராய்ந்து பார்க்கும்போது ஒருவனுக்கு எப்போது பொறுமை வரும்னு கேட்டான். தான் விரும்புகின்றதெல்லாம் கை கூடுமையானாலும் பொறுமைக்கு தானே வந்து விடுகிறான். தொட்டதெல்லாம் தடைபடும் போது பெரும் புயல் வாழ்க்கையில் அடிச்சா எங்க பொறுமை இருக்குமா? முன் ஜென்மத்தில் செய்த கொடும் பாவம் இவனை ஒரு வறுமையும் பிணியும் தூக்கி பகையும், வறுமையும் பகையும் பல்வேறு பிரச்சனை தாக்கும் போது இது புயல் அடிப்பது போல் அடித்தால் என்ன செய்ய முடியும்? தட்டு தடுமாறுவான். இவனுக்கு பொறுமை வேணும் என்றால் இவன் என்ன செய்ய வேண்டும்? திறமையாக உறுதியாக நின்று தினம் பூஜை செய்ய வேண்டும். வாழ்க்கையில் ஏற்படுற பிரச்சனையை ஆசான் தீர்த்து கொள்ள கடவுள் ஒரு தலைவன் தீர்த்து வைத்தால் அன்றி பொறுமை இருக்க முடியாது. தொட்டதெல்லாம் தடைப்பட்டால் என்ன செய்வோம்? யாரு அவனுக்கு பொறுமை இருக்க முடியும்? ஆகவே விரும்புகின்ற ஒன்று பூர்ணமாக சித்தி பெறும் வரையில் இவனுக்கு அந்த வார்த்தை பயன்படும். சில சந்தர்ப்பத்தில் பொறுமையாக இருக்க வேணும்னு சொல்லலாம், அப்படி இருக்க வேணும் இப்படி இருக்குன்னு சொல்லலாம். நடைமுறைப்படுத்துவதுதான் பிரச்சனை. அதுவும் வள்ளுவன் சொல்லிவிட்டான். சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செய்யலாம். முடியாது, சின்ன விஷயம் அல்ல. என்ன செய்வான், மாடு இது ஒரு சுருக்கிக்கணும் சட்ட சுருக்கிக்கணும், அது மேல விடக்கூடாது. ஆகவே இந்த வாழ்க்கையில் தான் விரும்புகின்ற அத்தனையும் கைகூடும் வரையில் அவன் என்ன செய்யணும்? தினம் பூஜை செய்து ஆசை பெற வேண்டும். யார் நிம்மதியாக பொறுமையாக இருக்கிறான் என்றால், ஒன்று அவன் தவம் செய்திருக்க வேண்டும், அல்லது ஒன்று தர்மம் செய்திருக்க வேண்டும். இந்த ரெண்டு துணை இருக்குமே ஆனால் அவன் வாழ்க்கையில் விரும்புகின்றதெல்லாம் கைகூடும், அமைதியாக பொறுமையாக இருக்கும். ஆகவே இரண்டில் ஒன்று செய்ய வாய்ப்பு இருக்கும், ஒன்று செய்ய முடியாது. ஒரு வசதியுள்ள மக்கள் தர்மம் செய்து பயிற்சி பெறலாம், தர்மம் செய்து ஆன்மலாபத்தை பெற்றுக் கொள்ளலாம். வசதியில்லா மக்களும் வசதியுள்ள மக்களும் இருசாராரும் சேர்ந்து காலை அகத்தீசனை வழிபடும் போது நான் பொறுமையோடும் அமைதியாக இருக்க ஆசைப்படுகிறேன், நான் ஒவ்வொருடம் அன்பாகவும் நடந்து கொள்ள ஆசைப்படுகிறேன், அதுக்கு உன் தயவு வேணும் என்று கேட்க வேண்டும். எனக்கு அடிக்கடி சினம் வருகிறது. பல்வேறு பிரச்சனைகளை தட்டு தடுமாறுகின்ற எனக்கு எதை பார்த்தான் வெறுப்பாக இருக்கிறது. நான் அமைதியாக வாழ நீ அருள் செய்யணும் என்று கேட்டு ஆசான் தயவு இல்லாமல் இந்த பொறுமையை கடைபிடிக்க முடியாது. சின்ன விஷயம் அல்ல. உயர்குடி மக்கள் உயர்ந்த குடிமக்களாக இருந்தால் மட்டும் யாராயிருந்தாலும் சரி, பிரச்சனை வரும்போது தட்டு தடுமாறுவான். அந்த சமயத்தில் எல்லாம் ஆசானிடம் சொல்லி இவன் பொறுமையை தேடிக்கொள்ள வேண்டும். அகத்தீஸ்வரன் சொல்ல வேண்டும், மனம் தடுமாறுகிறதே, ஒரு பக்கம் குழந்தைகளுக்கு நோய், ஒரு பக்கம் பிரச்சனைகள், ஒரு பக்கம் பகை, செய்கிற தொழிலெல்லாம் தடைபடுகிறது, வறுமை பிணியும் சூழ்ந்து தட்டு தடுமாறுகிறேனே, எனக்கு வழி இல்லையாண்டு கேட்கும் போது என்ன செய்வான்? அஞ்சேல் மகனே என்று சொல்லுவான். அப்போதல்லவா பொறுமை வரும். அஞ்சேல் மகனே என்று சொல்ல வேண்டும் அகத்தீசன். இல்லை என்றால் நிச்சயமாக பொறுமையை கடைபிடிக்க முடியாது, தட்டு மூலம். அதே பூஜை செய்துதான் ஒருவன் பொறுமையை கடைபிடிக்க முடியும். அது சிறந்த பயிற்சியாலும் முடியும். சிறந்த பயிற்சியால் பொறுமையை கடைபிடிக்க முடியும், செய்யலாம். ஆக இரண்டு வகை உண்டு. பிரச்சனை மேல் பிரச்சனை வரும்போதெல்லாம், தடுமாறும் போதெல்லாம் யாரோ ஒரு மகான் அல்லது உயர்ந்த ஆசானோ அல்லது உயர்ந்த நமக்கு வேண்டிய நண்பர்கள் உட்டோத்தனையாக இருந்தால் அமைதி ஏற்படும், பொறுமை இருக்கலாம். இல்லை என்றால் இப்படிதான் செய்து கொள்ள வேண்டும். நமக்கு ஏற்படுന്ന பிரச்சனை எல்லாம் தலைவன் அகத்தீஸ்வரன் சொல்லி, திருமதேவன் சொல்லி, கரூர் முனிவன், ராமலிங்க சாமிகள், மாணிக்கவாசன், தாய்மார் சாமி என்ற பெரிய பெரிய மகான்களிடம் சொல்லிதான் நமது வாழ்க்கையை செமப்படுத்தி அமைதி காக்க முடியும். ஆகவே இப்படியெல்லாம் பொறுமையை பற்றி இருந்த போதிலும் வள்ளுவன் சுட்டி காட்டுகிறான்.
எந்த ஜீவராசியும் சுட்டிக்காட்டவில்லை. ஊர்வன, கிடப்பன, நடப்பன, பரப்பன, நீர்வாள் என்று சொல்லுவான். இந்த மரம் என்ன செய்யும்? தொட்டாசியன் என்று ஒரு செடி இருக்கு. தொட்டவன அப்படியே குவிந்து கொள்ளும். சீரியா நங்கைன்னு ஒரு செடி இருக்கு. ஆள் போனாலும் உயிரினங்கள் போனாலும் சீரும். அது சில பகுதிகளில் சில கொடிகள் இருக்கும். ஏறும் உயிர்கள் சென்றால் அப்படி சுத்தி கொள்ளும். ஆகவே ஓர் அறிவு உள்ள உயிரினங்களும் தொட்டால் உணர்ச்சியை காட்டக்கூடிய ஒன்றை சுட்டி காட்டாமல் மண்ணை சுட்டி காட்டியிருக்கிறான். ஜடப்பொருள். இவனை மரம் போல், அது ஒரு மான் போல், அது ஆமை போல் என்றெல்லாம் சுட்டி காட்டாமல் மண்ணை போல் என்று சுட்டி காட்டியிருக்கிறான். மண்ணுக்கு உணர்வு இல்லாதது. இவன் ஆறறிவு உள்ள மனிதன் உணர்வற்ற ஒரு ஜடப்பொருளாக நீ மாற வேண்டும் என்பது சின்ன விஷயம் அல்ல. அகழ்வாரை தாங்கு நிலம்போல் தம்மை இகழ்வார் பூத்த தலைவன். இங்கே நிலத்தை சுட்டி காட்டினான். எந்த உயிரையும் சுட்டி காட்டவில்லை. எந்த உயிரும் என்ன செய்யும்? தனக்கு இப்ப ஒரு நாயோ அல்லது பன்றியோ எந்த உயிர் இருந்தாலும் தனக்கு இடையூறு வரும்போது சீறி விடும், பொறுமை இழந்து விடும். எறும்போடு அப்படி எறும்பு இருந்தாலும் சரி, இந்த செம்பு இந்த சொல்லுவான், சிகப்பெரும்புன்னு சொல்லுவான், நெருப்பெரும்பு சொல்லுவான். அதை கூட தீண்டினால் சொட்டு கோபம் வரும். மரத்துக்கும் கோபம் உண்டு. எல்லா ஜீவராசிகளுக்கும் கோபம். பாம்பை அப்படி தொடும்போது சீரும், மாடு கிட்ட போகும்போது அது சீரும். ஆனால் இதையெல்லாம் சுட்டிக்காட்டாமல் இதை சுட்டிக்காட்டியிருக்கிறான் என்றால் நீ உணர்வற்ற தன்மையை விரும்ப வேண்டும். இந்த மண்ணை அடித்தாலும் சரி, குத்தினாலும் சரி, வெட்டினாலும் சரி, பேசாதிருப்ப. அது ஏன் பேசாதிருக்கிறால் உணர்வற்ற நிலைக்கு வந்து விட்டது அப்படின்னு சொன்னான். சின்ன விஷயமா இது? சின்ன விஷயமா என்ன? அகழ்வாரி வெட்டுகின்றவனையும் தாங்கணும். என்ன செய்யும்? மரம் நில கொடுக்கும். தன் வாசலிலே மரம் மிகுந்தியாக வளர்ந்து விட்டது. அந்த வேர் என்ன செய்யும்? செவுத்திலே சாரும். ஆக செவுறு இடைவெளி தரும் என்று விரியும் என்றோ அது செவுறு உடைந்து போகும் என்பதற்காகவோ அந்த மரத்தை வெட்டுவான். கடைசி வரையிலும் வெட்டுகின்ற அளவுக்கும் அவனுக்கு நிழல் தரும். கடைசி வரையிலும் ஒரு கிளை வெட்டும் போது 3/4 பங்கு இருந்து நிழல் தரும். மறுக்க பகுதி கழிக்கும் போது 100 பங்கு நிழல் தரும். ஆகவே கடைசி வரையிலும் அவனுக்கு நிழல் தந்து விட்டு அது போகும். அதை சொல்லவில்லாமல் மண்ணை சொன்னான் என்றால் அந்த அளவுக்கு இவன் அந்த நிலையையே மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த தன்மையை இவன் அடைந்து கொள்ள வேண்டும். மண்ணை போல் உணர்வற்றவனான் ஆக வேண்டும். இது யாருக்கு சொன்னான்? ஆறறிவுள்ள மனிதனை பார்த்து மண்ணை போல் இருந்து சொன்னான் என்றால் அவர் ஆற்றல் என்ன? அந்த அளவுக்கு உன்னை பக்குவப்படுத்த வேண்டும் சொன்னான். அந்த அளவுக்கு நீ பக்குவப்பட வேண்டும். யார் யோகிகள் தான் இப்படி இருக்க முடியும்? ஏனென்றால் அவனை பகையவனும் ஒன்று செய்ய முடியாது, வறுமையும் ஒன்று செய்ய முடியாது, மெய்வாய் கண்மூக்கு செவி என்று சொல்லப்பட்ட பஞ்சபலன் ஒன்று செய்ய முடியாது, மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்று சொல்லப்பட்ட கரணங்களும் ஒன்று செய்ய முடியாது. ஆகவே 14 கருவிகளும் ஒன்று செய்ய முடியாது. வறுமையோ பிணியோ அவனை எடர முடியாது. நிலை உயர்ந்து விட்டான். ஆகவே அவனுக்கு கதிரவனாலோ காற்றாலோ பூகம்பத்தாலோ இன்னும் கொலகருவிகளாலோ ஏதாலும் அவனுக்கு இடையூறு வராது. ஆகவே அவன் பொறுமையா இருக்கிறான். அந்நிலையை நீ அடைய வேண்டும். அந்நிலையை அடைய வேண்டும் என்று நீ விரும்பினால் நீ மண்ணை போல் பொறுமை காத்துக்கொள்ள வேண்டும். எடுத்துக்கொண்ட லட்சியத்தை அடையும் வரை நீ இப்படி இருக்க வேண்டும் என்றான் வள்ளுவன். இல்லறத்தானுக்கும் பொருந்தும், துறவாளத்தானுக்கும் பொருந்தும். அவன் என்ன சொல்லுவான்? இது வள்ளுவன் என்ன செய்வான்? அரசியல்வாதிக்கும் சொல்லுகிறான் இதை. காலம் நேரம் வரும் வரை நெடுங்கடலும் சொல்லுவான், நெடும் புடலும் வெல்லும் முதலை அடும்புட நீங்கின் அதனை பெறும் சொல்லுவான். ஆக எந்த அரசனாயிருந்தாலும் சரி, அவன் யோகியாயிருந்தாலும் சரி, யாராயிருந்தாலும் சரி, அவனுக்கு பொறுமை இருந்தால் அன்றி இந்த எந்த காரியத்தையும் சாதிக்க முடியான்னு சொல்லுவான். அந்த நேரம் வரும் வரையில் சொன்னா இன்னொரு இடத்த சொல்லும் போது அது இருக்கட்டும். அப்படி இதெல்லாம் உலக நடைக்கு வரும். ஊக்கமுடையான் ஒடுக்கம் பொருதகர் தாக்கற்கு பெறுவதாகத்தான் வள்ளுவன். ஊக்கமுடையான் ஒடுக்கம், எதையும் செய்யக்கூடிய ஆற்றல் உள்ளவன் அடங்கியிருந்தான். ஊக்கமுடையான் ஒடுக்கும் பொருதகர் தாக்கற்கு பெறுவதாகத்தான். என்ன செய்யும்? ஆட்டுக்கடா பின்னாடி போகும். எதிரி உயிர் என்ன நினைக்கும் தெரியுமா? எல்லா மற்ற உயிர்கள் என்ன நினைக்குன்னா, ஆனா அதை எனக்கு தெரியும். இந்த செம்பிளி கடை என்ன செய்யும்? இந்த பாய்ச்சை கடை என்ன செய்யும்? இது இந்த கடை சொல்லுவான், செம்பிளி கடை சொல்லுவான். என்ன செய்யும்? பின்னாடி இது பின்புறம் போகும். மற்ற உயிர்கள் எல்லாம் சரி பயந்து போக நினைச்சிருப்பான். என்ன செய்யும்? பின்புறம் போவது விரைவாக தாக்குவதற்காக பின்னே போகும் சொல்லுவான். ஊக்கமுடையான் ஒடுக்கம் பொறுத்த தாக்கு. அவன் என்ன செய்வான்? ஒடுக்கம் இருப்பது என்ன செய்வான்? தன்னை பலப்படுத்திக் கொண்டு விரைவாக தாக்குவதற்கு பெறுவதாக சொல்லுவான். அப்ப அந்த என்ன செய்வான்? இதெல்லாம் அந்த பொறுமையெல்லாம் சொல்லுவான்.
இப்படியெல்லாம் பேசின போதிலும் கால சந்தர்ப்பம் நமக்கு ஒத்துழைக்க வேண்டும், இல்லைன்றால் முடியாது. கால சந்தர்ப்பம் ஒத்துழைக்க வேண்டும், ஒத்துழைத்தால் அன்றி பொறுமையை கடைபிடிக்க முடியாது. ஆகவே வள்ளுவன் சொல்லுகின்ற அந்த கருத்து ஜடப்பொருளாக நீ மாற வேண்டும் சொன்னான். எப்போது? காலம் பொறும் வரையில் இருக்க வேண்டும் சொல்லுவான். சில சமயத்தில் யோகிகளுக்கு நீ ஜடப்பொருளாக மாற வேண்டும் சொல்லுவான். சில ஏழைகளுக்கு என்ன செய்வான்? பொறுமை உள்ள சீடனுக்கும் அதே கருத்து, பொறுமை உள்ள அரசனுக்கு அதே கருத்து. எல்லார்தான் யாராக இருந்தாலும் ஜடப்பொருளாக தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். உணர்வற்ற தன்மைக்கு நீ வர வேண்டும். உணர்வு சிறிது இருக்குமேனால் பேசவே நீ உனக்கு பேச தூண்டிவிடும் என்ற கருத்து. சிறிது உணர்வு இருக்குமேனால் உன்னை பேசுவதற்கு தூண்டும். அதன் காரணமாக எடுத்துக்கொண்ட லட்சியம் தடைப்படும். ஆகவே மண்ணை போல் இருந்து சொன்னான். ஆகவே அடுத்தது பொறுத்தல் இறைப்பினை என்றும் மறத்தல் அதனினும் நன்று. பொறுத்தல் இறைப்பினை என்றும் வரம்பு கடத்தல் சொல்றான். இறத்தல் என்பது வரம்பு கடத்தல், வரம்பு கடந்து பொறுத்தல் இறைப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் என்றான். வரம்பு கடந்து மற்ற ஒரு இடையூறு செய்தால் அதை பொறுத்து கொள்ள வேண்டும். அதை ஏன் மறக்க சொன்னான் என்றால், பொறுப்பதை விட மறப்பது நன்றுன்னு சொன்னதுன்னு கேட்டான். சிந்தையில் இருக்கும்போது அந்த மற்றவன் செய்த தீங்கு மனதிலே தங்குமே ஆனால் அது என்ன செய்யும்? சில சந்தர்ப்பத்தில் இவன் அறியாமல் வெளிப்பட ஆரம்பிக்கும். ஆகவே அந்த இடத்துல எழுத்து உணர்ச்சியும் தடைப்படும் என்பதுக்காக சொல்லுவான். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றையே மறப்பது நன்று சொல்வது போல இங்கே இறத்தல் பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனை பொறுத்து கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் அவன் செய்த தீங்கை உடனே மறப்பது இரண்டுமே சிறந்த விஷயம் அல்ல. அந்த மண்ணு நிலைக்கு வர வேண்டும். அடுத்தது இனிமேல் சுருக்கம் இருவருன்னு போயிட்டு இருக்கும். இன்மையில் இன்மை இருந்தோரால் வன்மையில் வன்மை மடவார் குறைன். என்ன செய்தான்? ஒரு கோடீஸ்வரனை பார்த்து இவன் பொல்லாத வறுமை உள்ளவன் சொன்னான். இவர் கோடீஸ்வரன் ஆச்சு. தன்னுடைய தானிய குருதுல களஞ்சியத்துல நெல் 1000 கணக்கான மூட்டை இருக்கு. இவனை பார்த்து வறுமை உள்ளவன் சொல்றான். என்ன இவனுக்கு வறுமை? நூற்றுக்கணக்கான மாடுகளும் களஞ்சியத்து நெல்லும் எங்க பார்த்தா நிலவளங்கள் இருக்கு, இவ்வளவு வீடு வாசல் இருக்கு. இவனை பார்த்து ஒரு வள்ளுவன் இவன் வறுமை உள்ளவன் சொன்னான். யாரை பார்த்தான்? என்ன காரணம் சொன்னான்? நிச்சயமா வறுமை உள்ளவன் சொன்னான். காரணம், தன்னை நோக்கி வருகின்ற விருந்தினரை உபசரிக்காதனாலே இவன் வறுமையிலேயே மிக வறுமை உள்ளவன் சொன்னான். ஒரு சாதாரண ஒரு குடிசையில் இருக்க ஒருவனை பார்த்து அவன் கோடீஸ்வரன் என்று சொன்னான். நிறைய செல்வம் உள்ளவன் சொன்னான். என்ன காரணம்? தன்னை நோக்கி வருகின்ற விருந்தினரை அன்போடு உபசரிக்கிறான். ஆகவே அவன் செல்வம் இல்லாவிட்டாலும் கோடீஸ்வரன் அவன். ஆகவே ஏன் இந்த பண்பை சுட்டி காட்டுகிறான் என்றால், இந்த விருந்தை உபசரிப்பது என்பது முதல் அறியாத்தையே பேசிவிட்டோம். விருந்தை உபசரிக்கக்கூடிய பண்பு ஒருவனுக்கு இருக்குமே ஆனால் அவன் மிகுதியாக வசதி உள்ளவன், செல்வம் உள்ளவன். மிகுதியா செல்வம் இருந்தும் விருந்தை உபசரிக்காத ஒரு அறியாமை இருக்குமேனால் அவன் வறுமையிலே வறுமை உள்ளவன். ஆகவே இங்கே சொல்லும் போது மடவார் குறைன், இங்கே சிறப்பித்து சொல்லும் போது அறியாமை உள்ளவனிடம் பொறுமை காட்ட வேண்டும். தோல்வி தொலையலார் பணம் குடன்னு சொல்லுவான். சால்விற்கு கட்டளை யாதெனின் யாதொன்றும் தோல்வி தொலையலார் பணம் சொல்லுவான் அந்த இடத்துல சொல்லும்போது. ஆகவே தகுதி இல்லாத மக்கள் மடவா அறியாம உள்ளவனிடம் நீ பொறுத்து கொள்ள வேண்டும் என்பது. அடுத்தது இப்ப இனிமேட்டு ஒருவரு போகணும். அடுத்தது நிறைய உடைமை நீங்காமை வேண்டின் குறை உடைமை போற்றி ஒழுக. தகுதியோடு வாழ ஆசைப்படுறான். ஆமாடா, நீ பொறுமையா இருக்கிறான். நிறைய உடைமை நீங்காமை வேண்டின் குறை உடைமை போற்றி ஒழுகப்படும். குறை உடைமை பாதுகாக்கப்படும் சொல்லும் போற்றி ஒழுகப்படும் சொல்லும் போது நீ பெருமைக்குரிய மனிதனா ஆமான்னு சொல்லும்போது நீ நிச்சயமாக பொறுமையோடு இருக்க வேண்டும். அப்பதான் சார் அடுத்தது அடுத்தது ஒருத்தாரி வையாரே வைப்பர் பொறுத்தாரி பொன் போல் புதிந்துன்னு சொன்னான். ஒருத்தாரி ஒன்றாக வையாரே. என்ன செய்வான்? சமுதாயத்திலே இந்த பொறுத்து கொடுக்கின்ற பண்பு இருக்குமே ஆனால் அந்த பண்பு தங்கமான மனிதன். இவ்வளவு பேசுறான், இவ்வளவு கீழ்த்தரமா பேசுறான், இதெல்லாம் பொறுத்துக்கிட்டே இருக்கானே, இவனுக்கு நெகரே கிடையாது. காந்தி என்று சொல்றதா, கடவுள் சொல்றதா, இந்த அளவுக்கு உயர்ந்தவன் இவனை நான் இப்படி ஒரு மனிதனை பார்த்தது இப்படி கேவலமா பேசினாலும் பொறுத்து கொடுக்கின்றான். ஆகவே அவன் தங்கமான மனிதன் சொல்லுவான். பொன் போல் புதிந்துனா தங்கமானவர்னு மனசை வச்சிருக்கான். அடுத்தது இருக்கும். ஒருத்தாருக்கு ஒரு நாள் இருந்தும் பொறுத்தாருக்கு பொன்றும் தொடையும் போகுனான். என்ன செய்வான்? ஒருவன் இடையூறு செய்து விட்டால் உடனே இடையூறு செய்தார் என்ன செய்வான்? அடித்தான் என்ற அந்த ஒரு பொழுது மட்டும்தான் மகிழ்ச்சி. ஆனாலும் இந்த பொறுத்துக்குள்ள மகனுக்கு ஆயுள் வரையிலும் புகழ் உண்டாகும். இன்னும் சொல்லுவான் உலகம் உள்ளவன்னு சொல்லுவான். நிச்சயம் அது இருக்க முடியாது. ஏன்னா எத்தனையோ மக்கள் ஆயிரக்கணக்கான அவசரம் இந்த உலகத்தில் எத்தனையோ கோடான கோடி மக்கள் தோன்ற போகிறார்கள்.
எந்த பண்புள்ள மகனும் தோன்றுகிறான், ஞானியும் தோன்றுவான், எல்லா மக்களும் தோன்றுவான். ஒவ்வொருவருடைய பெருமையும் பேசிட்டு இருக்க முடியாது. ஆகவே காந்தி என்ன செய்தான், காந்தியை ஒருவன் என்ன செய்ய, ஒரு வெள்ளையன் எட்டி உதைத்தானாம். அப்ப அவருக்கு முன்னாடி இருந்த 2 பல்லு உடைந்தது. என்ன செய்தார், பேசாதிருந்தார் போது அவனை காலை பிடித்து அவன் பூட்ஸ்களா உதைக்கிறான். எனக்கே இப்படி வலிக்குதே, உனக்கு என்ன எப்படி வலிக்குன்னு சொன்னான். தெரியும், எனக்கு அவருக்கு தெரியும். அப்ப என்ன சொல்றான், ஏன் இந்த இடத்துல பொறுமையை காட்டினா, நான் கோடை நினைக்க கூடாதான். காந்தி கோடை நினைக்க கூடாது. இவ்வளவு பெரிய நிர்வாகத்தையும் இவ்வளவு பெரிய படை ஆற்றலை உள்ளவனை எதிர்க்கிறான்னு சொன்னா அவன் ஆற்றல் எவ்வளவு இருக்கணும். வெள்ளைக்காரன் காலை பிடித்து எனக்கே எப்படி இருக்கு, உனக்கு இன்னும் எவ்வளவு வலிக்குன்னு சொல்லும் போது அப்ப ஆராய்ந்து பாக்குறான். அந்த இடத்துல அங்க என்ன செஞ்சான், அந்த வெள்ளவன் அவன் தானே தலை குனிந்தான். ஐயோ, இவ்வளவு ஒரு பெரிய மனிதன் அவன் செய்து விட்டோம். அங்க இருந்தவங்க அத்தனை பேரும் இதெல்லாவா போதும். ஆக உடனுக்குடன் அந்த சமயத்தில் ஒரு அந்த பக்கத்தில் இருக்க அன்பர்களை அவர் கஞ்சாடை காட்டினால் போது வெள்ளையனை தூளாக்கி இருப்போம். அங்க அவனுடைய உடம்பை 1/4 கிலோ துண்டிச்சிருப்போம். அப்படிப்பட்ட அந்த ஆற்றலும் அந்த வல்லமை இருந்தது காந்திஜிடம். ஆனாலும் அந்த இடத்த பொறுமையை கடைபிடித்தார். காரணம், எடுத்துக்கொண்ட லட்சியம் அடையும் வரையில் இவன் தடையாக இருக்கக்கூடாது சொன்னார். எடுத்துக்கொண்ட லட்சியத்தை அடையும் வரையில் இந்த செயல் தடையாக இருக்கக்கூடாது. ஆகவே இந்த பொறுமை காட்ட வேண்டும் என்றுதான் அவன் காலை பிடித்தானே தவிர பயந்துகிட்டல்ல. ஆக அது என்ன செய்யறான், அந்த சமயத்தை எதிர்த்து அந்த சமயத்தில் அவனை அழித்திருந்தால் அது ஒரு நாடியின் வந்தான். ஆகவே காந்தி என்று சொன்னாலே அந்த வெள்ளையின் நினைவு வரும். ஆகவே சாக்கும் வரை இன்னும் மட்டும் இந்த உலகம் உள்ளளவும் அந்த பொறுமையின் பெருமை உண்டாகும். ஆகவே ஒருத்தார்க்கு ஒரு நாடு என்பும் பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் போன ஆளில் மட்டும் இல்ல, உலகம் உள்ளளவும் அந்த பொறுமைக்கு பெருமை உண்டு. அடுத்தது திறனல்ல தற்பிற செய்யணும், நோனு அறநல்ல செய்யாமல். திறனல்ல தகுதி இல்லாத ஒரு செயல். ஒருவன் செய்வான், ஒருவனுக்கு இடையில் செய்வான். எதை செய்தாலும் அதுல பண்பு இருக்கும். சில பேர் கோபமா பேசுவான், ஆனால் அந்த கோபத்திலும் சொற்கள் நயமாக பேசுவான். சுத்தம் மடையனா இருக்குன்னு சொல்லுவான் தவிர வேற வார்த்தையை பயன்படுத்த மாட்டான். பண்பை காட்டுவான். அந்த கோபத்திலே பண்பை காட்டக்கூடிய வாய்ப்பு ஒரு சிலருக்கு தான் உண்டு. ஆகவே கோபத்தில் தகுதியில்லாத வார்த்தை பேசினாலும் நோனொந்து அறநல்ல செய்யாமல் என்று. யோகிகள் என்ன செய்வான், யோகிகள் அவன் கடமை செய்து கொண்டிருப்பான். அப்போ என்ன செய்வான், அதோடைய தாற்பரம், அதோடைய பண்புகள், அதோடைய இயல்பு பெருமையை அறியாமல் சில பேர் சாடி பேசுவான். நாம் கோபித்துக் கொண்டால் இந்த உதயத்தில் எழுகின்ற அந்த உணர்வு அவனுடைய வாழ்வில் பால்படுத்தி விடும். ஆகவே நீ பொறுமையாக இருக்கணும்னு சொல்லுவான். நோனொந்து அவனுக்கு ஐயோ நரகம் வந்து விடுமே உனக்கு. நமது உள்ளத்தில் இருக்கின்ற உணர்வை வெளிப்படுத்தி விட்டால் அவனுக்கு நரகம் வந்து விடுமே. ஆகவே நாம் பொறுமையா இருக்கணும். நோனொந்து அவனுக்கு வர துன்பத்தை ஆராய்ந்து பார்த்து இவன் பொறுமையாக இருப்பான். எந்த பாடல் அது? திறனல்ல தற்பிற செய்யணும், நோனொந்து அறநல்ல செய்யாமல் என்று. அறநல்ல செய்யாமல் என்று சொல்லுவான். அப்ப இவன் என்ன செய்ய வேண்டும், அவனுக்கு வர துன்பத்தை உணர்ந்தால் நிச்சயமாக அவன் சிறப்பறி உள்ளவன் என்று பொருள்படும். அவன் யோகி இருக்கிற அந்த வாய்ப்பு கிடைக்க. அடுத்தது மிகுதியான் மிக்கவை செய்தாலே தாம் தகுதியான் வென்றுவிடும் சொன்னான். தகுதி என்பது இங்கே ஆயுதம் சொன்னான். மிகுதியான் மிக்க யான் என்று கர்வம் கொண்டு ஒருவன் இதை நமக்கு இடையூறு செய்தால் அது அப்படியே தாங்கி கொண்டு பேசாது இருக்கு. என்ன செய்வார்கள், சில பேர் போகும்போதே பகை காரணமாக தூன்னு துப்புவான். வாயில வச்சிருக்கு துப்புறான். உன் மேல துப்புல இல்லடா, பேசாம போடான். அவன் வாயில வச்சிருக்கு துப்புறான், ஆனா உன் மேல துப்புனான். இல்ல பேசாம போடான்னு சொன்னான். அப்ப பேசாம போனால் நிச்சயமாக அது வென்று விட்டான். அவன் என்ன செய்தான், காரி உமிழ்ந்தான். இவன் என்ன செய்தான், பொறுமை என்ற ஆயுதத்தை கொண்டு அதை வென்று விட்டான். இது சின்ன விஷயம் அல்ல. ஒருவன் கடுமையை பார்த்தாலே கோபம் வரும். கடுமையை பார்த்தாலே, அப்படி இல்லையாலே நம்ம சிரித்தாலே, காரி உமிழ்ந்தாலே கோபம் வரும். இதை அப்படியே பொறுத்துக்கொண்டு பண்பு ஒரு சிலருக்கு இருக்கு. அந்த பண்பை அது வெல்லுகின்ற கருவின்னு சொன்னான். ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அது சான்றோர் மாற்றாரை மாற்றும் படம். அப்ப இந்த பண்பை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும் போது ஒருவன் தவறு செய்யும் போது பொறுத்து கொண்ட பண்பு ஞானியர்களுக்கு தான் உண்டு, அல்லது உயர்குடி மக்களுக்கு உண்டு, அல்லது பயிற்சி உள்ள மக்களுக்கு தான் உண்டு. ஒவ்வொரு மனைவி என்ன செய்தால் பொறுமையாக இருந்தால், தினமும் குடிப்பான் வந்து அடிப்பான், பொறுமையாக இருந்தால் வேறு வழி இல்லை பொறுமை காட்டுகிறாள். வேறு வழி இல்லை பொறுமையை காட்டுகிறார். சில பேர் என்ன செய்வான், வசதியில் வீட்டுல பொண்ணை திருமணம் செய்து கொள்வான். வேறு வழி இல்லையோ அடங்கி போகிறான். வேறு வழி இல்லை, பொறுமையை காட்டுகிறான். ஆகவே அந்த வேறு வழி இல்லை இருக்கும் போது பொறுமையை காட்டினான், அது சிறப்புன்னு சொன்னான். வேறு வாய்ப்புகள் வசதியில் இருந்தும் பொறுமையை காட்டினால் பொறுமையுடைய சிறப்புன்னு சொல்லுவான். ஆகவே அடுத்தது அடுத்தது துறந்தாரின் தூய்மை உடையார்
இறந்தார் சொல் இன்னா சொல் நூற்கின்றோம் சொல்லுவான். துறவி போன்றவன் என்று சொன்னான். துறவி போன்ற தூய்மை உடையவன். துறவிகள் என்ன செய்வான்? தூய்மையான அவன். அவனுக்கு எதையும் விரும்பவில்லை, அது மேல் ஆசை இல்லை. ஆகவே அவன் பொறுமையை காட்டுகிறான். ஆகவே இல்லறத்தான் என்ன செய்தான்? தனக்கு வந்தது போதும். இதுவே நமக்கு நியாயம். நமது ஆற்றல், நமது சுற்றுப்புற சூழ்நிலை, நமது வல்லமை, நமக்கு உள்ள அமைப்பு தான். இது போதும் என்று நினைத்தால் நிச்சயமாக அவனுக்கு பொறுமை தானே வரும். ஆனால் யோகிகள் என்ன செய்வான்? அடையக்கூடிய அந்த தனக்கு உள்ளது போதும். எல்லாம் நமக்கு அகத்தீசன் அருள் செய்வார். ஏன் மனமே தடுமாறுகிறாய் என்று சொல்லுவான் இவன். அதே போல எல்லாரும் என்ன செய்வான்? ஏன்டா போட்டு ஏன் உழட்டிக்கிற மனமே, உனக்கு அமைப்பு அவ்வளவுதான், விட்டுடு அப்படின்னு சொல்லுவான். ஆகவே அந்த நிலையை அடைந்தவன் இந்த நிலையில ஒரு ஈன் இருப்பான். என்ன செய்வான்? எல்லா அகத்தீசன் ஆசையா நடக்கும், நீ ஏன் போட்டு வாட்டிக்கிற படான்டுவான். அவனு என்ன செய்வான்? நமக்கு உள்ளது அவ்வளவுதான்டா, ஏன்டா போட்டு வாட்டிட்டு இருக்கான், அவனும் போவான். ஆகவே 2 பேரும் ஒண்ணுன்னு சொன்னான். அந்த இடத்துல என்ன செய்வான்? துறந்தாரும் தூய்மை உடையார், இறந்தார் வாய்ச்சொல் இன்னார் சொல் நூற்கின்றார். இறந்தவன் சொன்னா இறப்புன்னு சொல்லும்போது நெறி கடந்தவனுடைய பேச்சை எவன் பொறுத்து கொடுக்கின்றானோ அவன் துறவிக்கு நகரானவன் என்று பொருள்படும். நெறி கடந்து பேசுகின்றவன். நெறி கடந்து பேசினால் அதை பொறுத்து கொண்டார். இறந்தார் வாய்னா நெறி கடந்தவன் கடுமையாக கொடும் சொற்களை சொன்னாலும் பொறுத்து கொண்ட பண்பு துறவிக்கு தான் உண்டு. அடுத்தது மனநிலை அறிந்தவனுக்கு உண்டுன்னு சொல்லுவான். இந்த மாதிரி இந்த பண்புள்ள அந்த பண்பு துறவியோட உயர்ந்தவன் சொல்றான். என் காரணம்னா இந்த பண்பை மேற்கொண்டதுனால. என்ன செய்வான்? சிலர் தாக்கி பேசும்போது என்ன காரணம், ஏன் அப்படி அவன் தாக்கி பேசியிருக்கான்னா, முன் ஜென்மத்துல இன்னொரு ஞானியை தாக்கி பேசியிருப்பேன், நீ அதான் அவன் தாக்கி பேசுறான், உரான்றான். அதே மாதிரி அவன் என்ன செய்வான்? எல்லாருத்தான் சரி, இப்போ நம்ம உள்ள சூழ்நிலைக்கு வயசுக்கு வந்த பொண்ணு இருக்கு, இன்னும் பிரச்சனை எல்லாம் இருக்கு, இவன்ட்ட போய் மோதி தடை செய்வான், உரான்றான். ஆக அடிப்படை அந்தந்த கால சூழ்நிலை வரும்போது அவனை அந்த சூழ்நிலை தானே வச்சு அவனை சரிப்படுத்துமே தவிர வேற வழி இல்லை. அடுத்தது உண்ணாது நோற்பார் பெரியர் சொல்லும் இன்னார் சொல் நோற்பாரின் பின். என்ன செய்தான்? வள்ளுவன் நெசுக்கிட்டே இருந்தான். அங்கிருந்து ஒரு மகான் வந்திருக்கிறார். வந்ததும் அப்படி பார்த்துட்டு கீழே அப்படி கைஜாட காட்ட உட்கார்ந்தான். என்ன செய்தான்? ஒரு இல்லாதத்தான் வந்தான். வந்ததும் என்ன செய்தான்? வாங்க உட்காருங்கன்னு சொன்னாங்க. என்னடா நாம 10-12 வருஷம் உப்பு நாம சாப்பிடுறோம், நாம் வரும்போது தலையாட்டிட்டு பேசாம இருந்துட்டான். ஒரு இல்லறத்தான் வந்து அவன்கிட்ட இவ்வளவு அன்பு கட்டான்னு சொன்னான். என்ன செய்யணும்? அவரு வந்தவன இல்லறத்தான் அப்படி கையப்படி ரொம்ப பணிவானா. இவரு அப்படி கை ரட்டால போட்டு அப்படி சாமுவான். அப்படி பார்த்துட்டு பேசாம இருந்தேன். என்னையா என்ன அப்புறம் நான் 2 பேர்த்துக்கு அவனுக்கிட்ட எவ்வளவு அன்பு காட்டுறியே, ஏன் என்கிட்ட அன்பு காட்டலன்னு சொன்னான். நீ என்ன செஞ்சிட்ட? தவ வலிமை உனக்கு இருக்குது. நீ யாரையும் நடனாடு உடனே அதை பயன்படுத்துகிறாய். அவனுக்கு எதுவுமே இல்லை, அந்த தவ வலிமை இல்லாதவன் இருந்தாலும் அந்த பண்பு பொறுத்து கொள்கிறான் அல்லவா. நீ என்ன செய்கிறாய்? உன்னுடைய ஆற்றலை உடனே வெளிப்படுத்துகிறாய். அவன் ஆற்றல் இருந்தாலும் வெளிப்படுத்தாத அடக்கத்தோடு இருக்கிறான். பல பிரச்சனைகள் அவன் எடுத்துக்கொண்ட லட்சியத்தை அடையும் வரையில் பொறுத்துக் கொள்ள அவன் இருக்கிறான். நீ விரைவாக என்ன செய்கிறாய்? அடைந்த அந்த லாபத்தை, தவ ஒளிமையை, தவ செல்வத்தை நீ பயன்படுத்துகிறாய். ஆகவே உன்னோடு அவன் தான் உயர்ந்தவன் சொன்னான். ஆகவே இங்க என்ன செய்தான்? இல்லத்தான் உயர்ந்தவன் எப்படி என்றான். இவன் என்ன செய்தான்? உப்பில்லா உணவு சாப்பிட்டான், ஒரு நேரம் சாப்பிட்டான், உடம்பை வருத்தினான். ஆனாலும் இது ஒரு வகை சிறப்பறிவை தவிர மற்றவன் இகந்து பேசியதை பொறுத்து கொள்ளும் பண்பு இவனுக்கு இல்லை. ஆகவே இவனை விட அவன் தான் உயர்ந்தவன் சொன்னான். உண்ணாது நோற்பர் பெரியர் சொல்லும் இன்னாசு நோற்பாரின் பின்னு. அவனுக்கு இவன் பின்னு சொன்ன காரணம், இவன் எடுத்துக்கொண்ட லட்சியத்தை அடையும் வரையில் அடக்கமாக இருக்கவனுக்கு தெரியவில்லை. ஆகவே இவன் கீழ்த்தானவன். அவன் என்ன செஞ்சான்? தன்னுடைய எடுத்துக்கொண்ட இல்லறத்தை தான் எடுத்துக்கொண்ட இல்லறத்தை சிறப்பாக நடத்தி முடிக்க வேண்டும். அதனால் யாரும் எகந்தி பேசாலும் அதுக்கு இடையூறு செய்யாமலோ அதுக்கு எதிர்த்து பேசாமலோ அடக்கமாக இருக்க வேண்டும். ஆகவே அவன் எடுத்துக்கொண்ட லட்சியத்தை சிறப்பாக முடிப்பான். எடுத்துக்கொண்ட லட்சியத்தை சிறப்பாக முடிக்க மாட்டான். ஆகவே அவனை விட இவன் தாழ்ந்தவனா சொல்றான். இங்கே 10-12 வருஷம் உப்பில்லா உணவு சாப்பிட்டவனுக்கு பாராட்டு இல்லை. சாதாரண இல்லத்தை பாராட்டுகிறான் என்றால் பொறுமையை கடைபிடித்தான். சக்தி அவன் பயன்படுத்தவில்லை, இவன் பயன்படுத்தி விட்டான். ஆகவே இவன் தாழ்ந்தவன் சொன்னான். ஆகவே அன்பர்கள், வாழ்க்கையிலே பல்வேறு பிரச்சனைகள் வரும்போது பொறுமையை கடைபிடிக்க முடியாது. அதுவும் வருங்காலம் நாளுக்கு நாள் பல்வேறு பிரச்சனைகள் என்ற காலத்தில் இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் இவ்வளவு பிரச்சனை சமுதாயத்தில் இருக்குது. சிலர் அமைதியாக இருக்கிறான். நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், நல்ல பண்புள்ள தாய் தந்தையர்கள்,
திடமான உடம்பு, வேணுங்கிற பொருள், நல்ல வீடு, நல்ல படுக்கை, இத்தனையும் இதுக்கு விருப்பமான உணவு, எந்த சாப்பிட்டாலும் நல்ல பசி, என்னென்ன உணவு அவன் சாப்பிட விரும்புகின்றானோ அதெல்லாம் கிடைத்தும் அதெல்லாம் நல்லபடி ஜீரண சக்தி ஆகியும் நல்லபடி இருக்கிறான். விரும்பியதெல்லாம் கிடைக்கவில்லை, எதைதோ ஆசைப்படுகிறான், முடியவில்லை, அடைய முடியவில்லை. தகுதிக்கு உட்பட்டது நினைத்தாலும் முடியவில்லை, தகுதிக்கு மீறி நினைத்தாலும் தகுதிக்கு மீறி நினைப்பது கைகூடாதிருப்பது இயல்பே. தகுதிக்கு உட்பட்ட நினைக்கிறான், முடியவில்லை, தட்டு தடுமாறுகிறான் மனிதன். ஆகவே இவ்வளவு பலகீனமான சுற்றுப்புற சரியில்லை என்றாலும் மனித வர்க்கத்தை சிலர் அமைதியாக இருக்கிறான் என்றால் அவன் தவம் செய்திருக்க வேண்டும். நான் சொல்லுகின்றதெல்லாம் கற்பனை அல்ல, இதே துறையில் இருக்கிறார்கள். ஒரு குடம் 25 பைசா என்று ஒரு குடம். ஆனால் அவனுக்கு தினம் தினம் எத்தனை, அவனுக்கு என்ன தண்ணிலேயே மூழ்கி இருந்திருந்தான் சரி, அவனுக்கு 50 குடம் தண்ணி கிடைக்கும். 50 பணம் தான் கொடுக்க வாய்ப்பு. நோயில்லாத மனைவி, பண்புள்ள பிள்ளைகள், நல்ல சுற்றுப்புற சூழ்நிலை, விருப்பமானவற்றையும் கை கொடுத்து அமைதியாக வளர்கிறான், எப்படி இருக்கிறான். அவன் நிச்சயமாக புண்ணியம் செய்திருக்கிறான். அதை நாம பெற வேண்டும். அவன் ஏன் அந்த வாய்ப்பு கிடைக்கின்றால் சிறப்புரி ஒன்று யாரும் ஏமாற வேண்டாம். அவனோடு தர்மம் செய்திருக்கலாம், அவனுக்கு தவம் செய்திருக்கலாம். ஆகவே பிரச்சனை உள்ள அன்பர்கள் தினம் தினமும் காலை எழும்போதே நான் அமைதியாக வாழ ஆசைப்படுகிறேன், பல்வேறு பிரச்சனை, நான் என் தகுதிக்கு உட்பட்டதை மட்டும் நான் விரும்ப ஆசைப்படுகிறேன். தகுதி, என்னுடைய சுற்றுப்புற சூழ்நிலை, இதற்கு உட்பட்ட ஒன்றை மட்டும் நான் விரும்ப வேண்டும். தகுதிக்கு மீறிய ஒன்றை விரும்பி கைகூடாவிட்டால் நான் சோர்வடையக்கூடாது. ஆகவே எனக்கு தகுதிக்கு உட்பட்டதை விரும்பவும் அது கைகூடவும் நான் அமைதியாக இருக்க ஆசைப்படுகிறேன். நல்ல நண்பர்கள் கிடைக்க வேண்டும், பகை உணர்வு உள்ள அன்பர்கள் என வராதிருக்க வேண்டும். ஒத்த கருத்துள்ள நண்பர்களும் பிள்ளைகளும் சார்ந்தவர்களும் எனக்கு இருக்க வேண்டும். நான் அமைதியாக வாழ ஆசைப்படுகிறேன். ஆகவும் திருவள்ளுவை பற்றி தனம் பூசித்து தெளிவான அறிவும் நல்ல மனமும் சாந்தமும் பெற அருள் செய்ய வேண்டும். தினம் கேட்டாலன்றி பொறுமையாக கடைபிடிக்க முடியாது. ஆகவே அன்பர்கள் இது பின்பற்ற வேண்டும் கேட்டு நான் பின்பற்றுகிறேன், உங்களை பின்பற்ற சொல்லுகிறேன். இந்த அதிகாரத்தை திரு நாராயணசாமி அவர்கள் தெளிவாக ரொம்ப நுணுக்கமாக பேசினார்கள். உண்மையை நான் பாராட்டுகிறேன். கஷ்டப்பட்டிருக்கிறார். அவர் திருக்குறளை அதிகமாக பேசாவிட்டாலும் பொது கருத்துகளிலே கருத்து நன்றாக ஆழ்ந்து சிந்தித்து சொற்களை நயமாக பேசியிருக்கிறார். ஆகவே அவருக்கு இந்த சங்கத்தின் சார்பாகவும் எனது சார்பாகவும் பாராட்டையும் வாழ்த்தையும் தெரிவித்து, இது நேரம் வரையிலும் திருக்குறளை விரைவாக பேசியிருக்கிறேன். எந்த குரலுக்கும் நான் தெளிவாக இன்னும் பேசவில்லை. ஏனென்றால் நான் அரை மணி நேரம் தான் பேச வாய்ப்பு. ஏன்னா மணி 8. அவர் திரு நாராயணசாமி அவர்கள் 20 நிமிஷம் பேசினார்கள், நான் 40 நிமிஷம் பேசியிருக்கிறேன். இதற்கு மேலும் பேச தேவையில்லை, போதும், இதுவே போதும். இது நேரம் அதிக பேசினால் ஏதோ நான் அந்த அமைதியாக 4 வார்த்தை கேட்காம இருந்தால் இவன் அருன்று இருக்கிறான் என்று சொல்லியிருக்கிறேன். ஆகவே அதிக நேரம் பேசி உங்க நேரத்தை வீண் செய்யாமல் இது நேரம் வரையிலும் அமைதியாக இந்த பொறுமை என்ற அதிகாரத்தை, பொறை உடைமை என்றால் பொறுமை என்ற அர்த்தம். இந்த பொறை உடைமை அந்த நோக்கமே மற்ற கதை காவியங்கள் படிக்கும் போது கேட்க ரசிக்கும். ஆனால் திருக்குறள் போன்ற கருத்துக்களை பேசும்போது பொறுமையாக இருக்க முடியாது. பிரச்சனை இல்லாத ஒன்று, கருத்தாளம் உள்ள ஒன்று. ஆகவே இதையெல்லாம் நீங்கள் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த காரணம், வள்ளுவன் பொறைவுடைமை அந்த அதிகாரத்தை பேசுவதற்கு நீங்கள் இருந்த பொறுமைக்கு 2 ஒப்பிட்டு பார்க்கும்போது அளவில்லாத மகிழ்ச்சி அடைந்து இது நேரம் அமைதியாக கேட்டுக்கொண்டு உங்களுக்கு நன்றி சொல்ல முடிக்கிறேன். வணக்கம்.